ஒரு ஊரிலே ஒரு ஏழை, ரொம்ப கடுமையான வறுமை மிகுந்த ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய ஏழ்மை காரணமாக அவனை யாரும் மதிப்பதில்லை. அவனை ஒருவரும் ஒரு மனிதனாக கருதி மதிப்பதில்லை. ஒரு நாள் திடீரென்று ஏதோ பரிசுச்சீட்டோ புதையலோ ஏதோ கிடைத்து அவன் பெரும் செல்வனாகி விட்டான். பெரிய பணக்காரனாகி விட்ட உடனே ஊரிலே எல்லாரும் அவனை மதிக்க தொடங்கினார்கள். இது அந்த கதையை நான் சொல்லுகிறேன். ஊரிலே எல்லாரும் அவனை மதிக்க தொடங்கினார்கள். வழியிலே அவன் ஆரம்ப காலத்திலே போகிற பொழுது திரும்பியும் பார்க்காதவனெல்லாம் நின்று செருப்பு கழட்டி வணக்கம் சொல்லிட்டு போனார்கள். இவன் அதை பார்த்து இவனுக்கு அன்றையிலிருந்து ஒரு வழக்கம் வந்தது. என்ன வழக்கம் என்றால், யாராவது ஒருவர் தன்னை கண்டு வாழ்த்து சொல்லி அல்லது வணக்கம் சொன்னால் இவன் திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டானாம். அப்படி வணக்கம் சொல்லுகிறவர்களை பார்த்து நான் போய் சொல்லுகிறேன் என்பானாம். இது ஒரு தொடர். நான் போய் சொல்லுகிறேன். ஊரில் எல்லாருக்கும் இவன் ஏன் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்வது தானே பண்பாடு, முறை. இவன் வணக்கமே சொல்லாமல் யாராவது வணக்கம் சொன்னால் நான் போய் சொல்லுகிறேன். இவனுக்கு ரொம்ப பணத்திமிர் பிடித்து கொஞ்சம் மேலே அவனுக்கு ஏதோ பழுதாகி விட்டது போல இருக்கிறது. அதனால் தான் வணக்கத்துக்கு வணக்கம் சொல்லாமல் நான் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறானே என்று ஊரிலே பேசிக்கொண்டார்கள். வீட்டிலே இவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று கேட்டால், இவன் வெளியிலே எங்கேயாவது போய்விட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே செருப்பை கழட்டி காலை கழுவி வீட்டுக்குள்ளே போய் நேராக பூஜை அறைக்கு போவானாம். பூஜை அறையிலே பணப்பெட்டியை வைத்திருந்தானாம். இந்த பணப்பெட்டியை திறந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது மந்திரம் சொல்வது போல முணுமுணுத்து சொல்வான். இவன் மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பூஜை அறையிலே போனால் சாமிக்கு பூஜை பண்ண வேண்டியதானே, இதனை பணப்பெட்டியை திறந்து வச்சு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லுகிறானே என்று மனைவிக்கு பிரச்சனை. ஊரிலே மக்களுக்கு பிரச்சனை, வீட்டிலே மனைவிக்கு பிரச்சனை. நான் போய் சொல்லுகிறேன் என்று ஏன் இவன் சொல்கிறான் என்று ஊரிலே புரியவில்லை. வீட்டிலே வந்து பணப்பெட்டிக்கு இவன் என்ன சொல்லுகிறான் என்று மனைவிக்கு புரியவில்லை. ஒரு நாள் தாங்க முடியாமல் இந்த மனைவி கணவனை பார்த்து, உங்களுக்கு முகத்துக்கு நேரே யாரும் கேலி பேசுவதில்லை, என்னைத்தான் எல்லாரும் கேலி பேசுகிறார்கள். இந்த மனுஷனுக்கு பணம் வந்த பிறகு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது போல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் மனைவி, எனக்காவது சொல்லுங்களேன். ஊரிலே யாராவது வணங்கி வாழ்த்து சொன்னால் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்கிறீர்களாம். அதை ஏன் சொல்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்தால் பணப்பெட்டியை திறந்து வைத்து ஏதோ மந்திரம் சொல்வது போல சொல்கிறீர்கள். இது ரெண்டும் என்ன செய்கிறீர்கள்? எனக்காவது சொல்லுங்களேன் என்று இந்த மனைவி கேட்டாள். இவன் சொன்னான், சரி, நீ கேட்கிற பொழுது மனைவி என் வாழ்க்கையின் பாதி அல்லவா, சொல்லத்தான் வேண்டும் என்று விட்டு சொன்னான். நான் ஏழையாக இருந்த பொழுது இந்த வீதியிலே போனால் யாரும் என்னை திரும்பியும் பார்ப்பதில்லை, ஏனென்றும் கேட்பதில்லை. நான் வணக்கம் சொன்னால் கூட யாரும் எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கிற காரணத்தினாலே இப்போ செல்வம் வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால், எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்கிறார்கள். இவன் இதை சொல்லிட்டு மனைவிக்கு சொன்னான், எனக்கு அதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், எனக்கு வணக்கம் சொல்லுகிறவளாக இருந்தால் நான் ஏழையாக இருந்த பொழுதே எனக்கு சொல்லி இருப்பார்கள். பணக்காரனான பிறகு வணக்கம் சொல்லுகிறபடியால் அவர்கள் எனக்கு வணக்கம் சொல்லவில்லை, என்னிடம் வந்த பணத்துக்குத்தான் வணக்கம் சொல்கிறார்கள். ஆகவே நான் போய் சொல்லுகிறேன் என்று நான் சொல்லிவிட்டு வந்து விடுவேன். சரி, நீங்கள் சொல்வது சரிதான். அப்போ இப்போ வந்து வீட்டில் என்ன பண்ணுகிறீர்கள்? பணப்பட்டியை திறந்து வச்சு என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்டால், வேறு ஒன்றும் இல்லை. வந்தவுடனே இன்றைக்கு சுப்பிரமணியம் உனக்கு வணக்கம் சொன்னான், கந்தசாமி உனக்கு வணக்கம் சொன்னான், புண்ணியமூர்த்தி உனக்கு வணக்கம் சொன்னான், அதெல்லாம் உன்னிடம் சொல்லி விடுகிறேன் என்று சொல்வதைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேன் என்றான். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடித்தது. இப்போ இந்த கதையை சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போய் சொல்லுகிறேன். யார்